உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா, பாதகத்தை கொடுக்குமா அப்படின்றத நம்ம விவாதிக்க போகிறோம். இதில் முக்கியமாக இந்த செவ்வாய் பயிற்சி வருகின்ற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 39 நாட்கள் 12 ராசி என்பர்களுக்கு யோகத்தையும் கொடுக்கலாம், சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி என்னத்தை மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலபுருஷ லக்னாதிபதி. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். எல்லாருமே முயற்சி எடுக்கிறோம், ஆனால் ஜெயிக்கிறோமான்னு கேட்டால் சில பேருக்கு இல்லை. அந்த முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னா இந்த செவ்வாய் தான். அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்து இப்போ கோச்சாரத்துலேயும் அவர் தனுசு ராசியில் பிரவேசிக்க போகிறாரு, குருவுடைய வீட்டில் பிரவேசிக்க போகிறாரு. அதனால இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த செவ்வாய் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாரு. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு வேலை பிரச்சனை இருக்குது, வேலை மாறணும் முயற்சி பண்ணுறோம். சில பேர் வேலை இல்லாமல் இருக்குது, வேலைக்கு முயற்சி பண்ணுறோம். அதுமாதிரி தொழில், எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே செஞ்சு குழந்தையிலேருந்து வயதானவர்களும் முயற்சி செய்கிறாங்க. அதற்கு மிக மிக முக்கிய காரணமான இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலனை பற்றி இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்தில் இருக்க போகிறார். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடன் பிரச்சனை, அதே மாதிரி வேலையில் நெருக்கடி. முக்கியமாக நிறைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை சார் எனக்கு, ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அது குழந்தைங்க மூலயமா இருக்குது, கணவர் மூலயமா இருக்குது, அம்மா அப்பா மூலயமா இருக்குது, மாமனார் மாமியார் மூலயமா இருக்குது, கூட பிறந்தவங்களால் இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டே இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ சிம்மராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் கடன் பிரச்சனை, அதே உடல்நிலை சார்ந்த விஷயங்கள பாதிப்பு, அதே போல் காதலில் நிறைய தோல்விகள், ஏதோ ஒரு வகையில் ஒரு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள், ஒரு இடம் வாங்க முடியல, வீடு வாங்க முடியல, நம்ம வாழ்க்கை இப்படியே வாழ்ந்துருவோமா, ஒருத்தர் எப்படி இருக்காங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற சிந்தனைகள் நிறைய இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு 39 நாட்கள் நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய நேரம். காரணம் என்னன்னா, இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பார். அதே போல் இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். இது ரெண்டுமே மிகப்பெரிய யோகம். 8, 11 சம்மந்தப்படும் போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் வரும், லாபங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு தீர்வு வரும். வேலையில் ஒரு நல்ல ஒரு சூழல், நல்ல அமைப்பு, வேலை மாற்றம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஒரு முன்னேற்றம், சில லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த அதிர்ஷ்டம் சொல்லும்போது இல்லை 2-3 ஆர்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம், இல்லை நீங்கள் ஆர்டரை எதிர்பார்க்காததில் ஆர்டர் வரலாம், இல்லை பணம் யாருக்காவது வர வேண்டியிருக்கு அப்படின்னா அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமண யோகங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு. முக்கியமாக குழந்தை பேறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சிம்ம ராசி என்பது நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய மன வலியை கொடுக்கும், மன வேதனையை கொடுக்கும். எங்கேயும் போக முடியல, வர முடியல, எங்கே போனாலும் குழந்தைய பற்றி கேட்குறாங்க. இந்த மாதிரி சூழல்கள் மாறி குழந்தை பேருக்கான முயற்சி பண்ணுங்க. இந்த 39 நாட்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள், வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறதுக்கு, வெளிநாட்டில் போய் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறைகளை வெற்றி பெறுவதற்கு, இந்த மாதிரி எல்லா விதமான இடத்துலையும் உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் இந்த செவ்வாய் இருக்கார்.
நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு, அதுவும் முக்கியமாக சுவாமிமலை முருகனை வழிபாடு பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 39 நாட்கள் கொடுக்க போறாரு. நீங்க எந்த சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில நிறைய சின்ன சின்ன விஷயங்களால பிரச்சனைகள் இருக்கணும், அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க மாற்றத்தை ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். தெய்வ வழிபாடும் செய்யுங்க. ஏன்னா ராசியிலே கேது இருக்கிறதுனால சில முயற்சிகள் தடையாகும். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க தெய்வ வழிபாடும் செய்யும்போது அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும். முக்கியமா அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல தசாபுத்திக்கு தந்தால் போல பலன்கள் மாறும். ஏன்னா தசாபுத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க, அதில் முக்கியமாக இந்த ராகு திசை, கேது திசை, சனி திசை சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு. அதே போல் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் இதில் கடன் பட்டு நிறைய பேர் பிரச்சனைலாம் மாட்டிருக்காங்க. அதனால உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரக அமைப்புக்கு தந்தால் போல தசாபுக்கு தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ஒரு 51 பக்கத்துக்கு PDFல வேணும்னா வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, அது நோட்லையும் எழுதி தரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதே போல் முகூர்த்த நிர்ணயம், முக்கியமாக பிரசன்னங்கள், அதாவது ஒரு கர்மா ஜாதகத்தில் என்ன கர்மா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சோழி பிரசனத்தில், ஒரு அஷ்டமங்கல பிரசனத்தில் உங்களுடைய கர்ம வினைகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜாமக்கோள் பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்குறோம், சொல்லித்தரோம். எல்லா மாணவர்களும் படிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.